உத்தரப்பிரதேசம் அருகே 170 அடி உயரம் கொண்ட தாசியா நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் மொஹரம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு 170 அடி உயர தாசியாவை ஊர்வலமாக இழுத்து சென்றனர். அப்போது நிலை தடுமாறிய தாசியா சரிந்து கீழே விழுந்தது. இதனால் அச்சமடைந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பதற்றம் நிலவியது. மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வாராப்பூரில் உள்ள ஃபாத்திமா நாச்சியார் கோவிலில் முஹரம் பண்டிகையை முன்னிட்டு மத நல்லிணக்க தீமிதி திருவிழா நடைபெற்றது. நூற்றாண்டுகளாக பாரம்பரியம் மாறாமல் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் இணைந்து தீக்குழி இறங்கியும், குழந்தை வரம் வேண்டி நீராடி, தலைமேல் நெருப்பு கங்குகளை கொட்டியும் வினோத முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து ஃபாத்திமா நாச்சியாரின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. லக்னோவில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் நிறைவு நாளில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட மாம்பழங்களை பொதுமக்கள் அள்ளி சென்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மாம்பழ திருவிழா 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான மாம்பழங்கள் மற்றும் பதுமையான தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஏற்றுமதி மற்றும் நவீன தோட்டக்கலை நுட்பங்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் மாம்பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் அள்ளி சென்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.